ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திருவனந்தபுரம் தான். ஒரு முக்கியமான விஷயமா போக வேண்டியது இருந்துச்சு. அதில் சரி ஓகே, போகிற போக்கில் அப்படியே வந்து ஷூவையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பிளான் போட்டிருந்தோம். அப்போ ஆக்சுவலாக அந்த போகிற வழியிலே ஒரு சின்ன பீச் இருந்துச்சு. அது பார்க்க அழகாக இருந்துச்சு. சரி, அங்கேயே நின்று 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஷூக்கு நேராக வந்தாச்சு. ஆக்சுவலாக அங்கே டிக்கெட் ரேட்டு என்னது, அங்கே நமக்கு எல்லா வசதிகளும் இருக்கா, உள்ளே வந்து கேண்டீன் உண்டா, சாப்பிட எல்லா வசதியாக இருக்கா, கார் பார்க்கிங்லாம் இருக்கா கரெக்டாக, வெளியே எல்லாமே ரேட் அதிகமாக என்ன அது அப்படிங்கிறது, அது மட்டும் இல்லாமல் உள்ள என்னென்ன விலங்குகள் இருக்குது, என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து நம்ம ஒரு ஃபுல் வீடியோவாக கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. என்ன ரீசன் அப்படின்னா, சிலவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷூ போகணுன்னு இருக்கும். அது எப்படி போகணும், டிக்கெட் ரொம்ப அதிகமாக இருக்குமா என்ன அது அப்படின்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கும் போகணுன்றதுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா நான் லாஸ்ட்டாக வந்து ஸ்கூல் படிக்கும்போது போனது, அதுக்கு பிறகு போகவே இல்லை. அதுக்கு பிறகு இப்போந்தான் போயிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி தான். ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அந்த நினைவுகள் வந்து கண்டிப்பாக வரதான் செய்யும். நம்ம பழைய நினைவுகள் சில இடங்களுக்கு போகும்போது நமக்கு வந்து கிடைக்கும். அது வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணம் தானே. சரி ஓகே இருக்கட்டும். இப்போ அங்கே உள்ளே போகும்போது நம்ம பாகுபலி மாதிரி பெரிய மாடு இருக்குது, சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, அப்புறம் சிறுத்தை இருக்குது, ஐனா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனி ஆந்த கழுகு எல்லாம் பெரிய பெரிய சைஸு, நெருப்பு கோழி, அப்புறம் வந்து புள்ளிமான், கலைமான், அதில் வெள்ளை, அப்புறம் முதலை, அப்புறம் என்னது நீர் யானை, அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள் வந்து உள்ளே இருக்குது. ஏகப்பட்ட விலங்குகள், பறவைகள் வந்து நிறைய இருக்குது. நம்ம கொடுத்த ரூபாய்க்கு வந்து ஒர்த்து தான் அப்படிங்கிறது வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை. அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பட்டர்ஃப்ளைக்குன்னு தனி லொக்கேஷன் இருக்கான, அங்கே அதிகப்படியான பட்டர்ஃப்ளைலாம் இல்லை. அதையும் நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம் அங்கே என்ன இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்புறம் பாம்புக்குன்னு தனி இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காவ. அப்புறம் வந்து மீன் கண்காட்சி ஒன்று இருந்துச்சு. அதுக்கு நம்ம தனி அமௌண்ட்டு கொடுக்கணும். அது எவ்வளோ அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு அங்கே பார்க்கும்போது இது புலி இதில் வந்து டைகர்லேயே வந்து வெள்ளை டைகராக இருந்துச்சு. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் பெருசு, ஒன்று வயசானது, அந்த மாதிரியும் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து கரடி இருந்துச்சு, ஆனால் அதை பார்க்க முடியல. அப்புறம் யானையை நம்ம பார்க்கவே இல்லை. அந்த இதுவும் இல்லை, ஒட்டகச்சிவிங்கெல்லாம் இல்லை. இன்னும் நிறைய கிளி வகைகள்லாம் நிறைய இருந்துச்சு. பாம்பில் நிறைய வகைகள் இருந்துச்சு. மலைப்பாம்பு, அனகொண்டா, நல்ல பாம்பு, நாகப்பாம்பு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது பாம்பில். அது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும் மண்ணுள்ள பாம்புன்னு நினைக்கேன், அந்த மாதிரி சம்திங் ஏதோ இருந்துச்சு. அது எல்லாமே பேர் லிஸ்ட்டெல்லாம் போட்டிருந்து இது இந்த பாம்பு பார்த்து தெரிஞ்சுடுங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் மேப்பு கொடுத்துருந்தா நம்ம எந்த வழியாட்டு போனால் எதை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு மேப்பு கொடுத்துருப்போம். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு, அந்த மேப் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாலும் அது மூலமாக அப்படி நம்ம வந்து போய்க்கலாம் லொக்கேஷனுக்கு. ஏன்னா சிலவங்க மேக்ஸிமம் பார்க்க வர்றது சிங்கம், புலி அந்த மாதிரி தான் பார்க்க வருவாங்க. அதனால் உங்களுக்கு அதையும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதையும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் சிறப்பாக பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ரிட்டன் வரும்போது மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு, கிளைமேட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இதை பற்றி ஃபுல் காணொலி கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நமக்கு எப்போ உங்கள் சப்போர்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே மக்களே, நாங்களும் இப்போ கிளம்பிட்டோம். இதை பற்றிய ஃபுல் காணொலி நம்ம சீக்கிரம் பார்க்கலாம். நன்றி மக்களே, பாய் பாய்.